ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக வைக்கிற ஒரு சப்பாத்திக்கு சிக்கன் குருமா இல்லைனா அது பேர் சிக்கன் கிரேவின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வாங்க குயிக்காக எப்படி வைக்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 4 பாதாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்ல பேஸ்ட் கிடைக்கும். முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் தண்ணி கொஞ்சம் வச்சு நல்லா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி போட்டு வச்சுருக்க சோக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போடலாம். இதில் ஒன்றும் போடல, ஜஸ்ட்டு மொத்த பொடி உப்பு மஞ்சள் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாய்க்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இது இப்படி வேக வந்ததுக்கப்புறம் சிக்கனில் மசாலா நல்லா இறங்கிரும். இந்த பதநிலைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம மையா அரைச்சி வச்சு நம்ம பேஸ்ட்டை வந்து கூட ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்குங்க, சின்ன வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணியும் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி இது நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு பாதி நிலையை நல்லா வெந்துட்டு, இப்போ இது அடுத்த நிலைக்கு நல்லா வெந்துட்டு கிட்டத்தட்ட இதில் ஒரு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதை மாதிரி குயிக்காக செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். முக்கியமாக சப்பாத்திக்கு ரொம்ப அருமையானது. பேச்சுலர்ஸ் ஈஸியாக வச்சிடலாம், சீக்கிரமாக வச்சிடலாம். வெறும் 20 மினிட்ஸ் தான் ஆகும்.